மயிலாடுதுறையில் காதலித்த பெண்ணை பதிவு திருமணம் செய்ய இருந்த இளைஞரை ஓட விரட்டி கொலை செய்துள்ளனர். மேலும் கொலை செய்யப்பட்ட இளைஞரை காதலித்த பெண்ணின் தாய் விஜயா, சகோதரர் குகன், சித்தப்பா பாஸ்கர் உள்ளிட்ட 4 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறையில் காதலித்த பெண்ணை பதிவு திருமணம் செய்ய இருந்த இளைஞர் ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ராஜகுமார், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவல் சரகம், அதாவது மயிலாடுதுறை அருகே அதியமங்கலம் என்ற கிராமத்தில் வசித்து வருபவர் குமார். இவரோட மகன் வைரமுத்து என்பவர் கடந்த 15ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் சில மர்ம நபர்கள் அறிவாளால் வெட்டி படுகொலை செஞ்சாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக இறந்த வைரமுத்து என்பவரோட தாயார் ராஜலட்சுமி அளித்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் கொலை குற்ற வழக்கு 6 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரடியாக சம்பவ இடம் சென்று விசாரணை மேற்கொண்டார். இக்கொலை காரணமாக மயிலாடுதுறை உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி மற்றும் மயிலாடுதுறை காவல் நிலைய ஆய்வாளர் சிவகுமார் ஆகியோர் தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த விசாரணையில கொலையுண்ட வைரமுத்து என்பவர் அதே ஊர்ல தனது சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை, அதாவது மாலினி என்ற பெண்ணை 10 வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். ஆனால் பெண்ணோட குடும்பத்தார் திருமணத்திற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்காங்க. இந்த நிலையில மாலினி காதலிக்கும் வைரமுத்து என்பவருடன் மட்டுமே வாழ விருப்பம் தெரிவித்துள்ளார். திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் தனது குடும்பத்தினரிடமும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் பேசி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில பெண்ணோட உடன் பிறந்த சகோதரர்களும் அவரது கூட்டாளிகளும் வைரமுத்துவை கடந்த 15ஆம் தேதி அறிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளனர். இந்த கொலை வழக்குல குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும். மாலினி தாயார் மாற்று சமூகத்தினர் என்பதால் SC/ST பிரிவில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி உறவினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டம், அதனைத் தொடர்ந்து வைரமுத்துவோட உடலை பெறாமல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில இந்த கொலை வழக்கு சம்பந்தமா காதலி மாலினியின் சகோதரர்கள் குகன், அதே பகுதியைச் சேர்ந்த அன்புநிதி, மாலினியோட சித்தப்பா பாஸ்கர், மாலினியோட தாயார் விஜயா ஆகிய 4 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இன்று காவல்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. மாலினியோட தாயார் விஜயா மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் இவ்வழக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டப்பிரிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கின் புலன் விசாரணை அதிகாரியாக மயிலாடுதுறை DSP பாலாஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் இவ்வழக்கில் தொடர் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.